திருப்பூரை விட்டு ஜவுளி தொழில்கள் வேறு மாநிலத்துக்கு செல்லும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. வாரிசு அரசியல் திமுகவை அழித்துவிடும் என்று முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் பேட்டி. தமிழகத்தில் 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து திருப்பூர் குமரன் சிலை முன்பு சபாநாயகரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி வி. ஜெயராமன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், சிவசாமி, பழனிசாமி, நடராஜன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில், தமிழக அரசின் நியாய விலைக் கடைகளில் அரிசி, பருப்பு, பாம் ஆயில் உள்ளிட்டவைகள் முறையாக வழங்கப்படவில்லை எனவும், நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசிகள் கோழி தீவனத்துக்கு கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு தரம் குறைவாக உள்ளதாகவும், உடனடியாக நல்ல அரிசிகளை வழங்க வேண்டும் என்றும், மின் கட்டணம் உயர்வால் தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், பல வேலைவாய்ப்பை இழந்து சொந்த ஊருக்கு செல்வதாகவும், மேலும் சில தொழில்துறையினர் தொழிலை விட்டு விலகியதாகவும், இந்த நிலை நீடித்தால் விரைவில் திருப்பூரை விட்டு ஜவுளித்துறை வேறு மாநிலத்திற்கு சென்றுவிடும். எனவே உடனடியாக மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், திமுகவில் பல தலைவர்கள் மற்றும் கட்சிக்காக உழைத்தவர்கள் பதவி வழங்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வாரிசு அரசியல் செய்து வந்தால் திமுக அழிந்துவிடும் என்றும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் பேட்டியளித்தார். மின் கட்டணத்தை உயர்த்தாதே, துவரம் பருப்பு பாமாயில் எல்லாத்தையும் நிறுத்த முயற்சிக்கும், வாக்களித்த மக்களுக்கு வரி சுமைகளை பரிசாக அளிக்கும், வஞ்சிக்காதே, வாக்களித்த மக்களை கட்டணத்தை உயர்த்தி நெசவு தொழிலை நசுக்காதே, விசைத்தறி தொழிற்காதே, நசுக்காதே, பணியின் தொழிலை நசுக்காதே, வஞ்சிக்காதே, பணியின் தொழிலை பதவி விலகு, விடியல் கிடைக்க போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், 1000 வழக்கு போட்டாலும் அண்ணா திமுக தொண்டர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள், எடப்பாடி மானங்கெட்ட ஸ்டாலினே எத்தனை கழக பொதுச் செயலாளர் பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணையின்படி கடந்த 4-5 மாதமாக நியாய விலைக் கடைகளில் முறையாக பருப்பு, பாம் ஆயில் போன்றவை வழங்காததையும், நல்ல அரிசி வழங்காததையும் கண்டித்து, மேலும் மின்கட்டணம் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 3வது முறையாக உயர்த்தப்பட்டு யாரும் தொழில் செய்ய முடியாமல் ஏழை எளிய மக்கள் வீடுகளிலே மின் விளக்குகளையே பயன்படுத்த முடியாத அளவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிற திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு திருப்பூர் மாநகரத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே திருப்பூரிலே பனியன் தொழில் முற்றிலுமாக நசிந்து போய்விட்டது. மேலும் இந்த மின்கட்டண உயர்வால் மேலும் இந்த பனியன் தொழிலையே திருப்பூர் மக்கள் கைவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலம் வேலையில்லா திண்டாட்டம் பெருகும். எனவே இதற்கு காரணமான விடியா திமுக அரசு மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. நியாய விலை கடைகளில் தரமான அரிசி வழங்காமல் கோழி கூட சாப்பிடாத மட்டமான நாற்றம் பிடித்த அரிசியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். தொடர்ந்து வாரிசு அரசியல் செய்தால் திமுக நிச்சயமாக அதோகதியாகிவிடும். திமுகவில் எத்தனையோ சீனியர் தலைவர்களாக இருக்கிறாங்க, பாடுபட்டு இருக்கிறாங்க. வாரிசு அரசியல் செய்தால் திமுக அதோகதியாகிவிடும்.